ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். IPL 2024 இந்த சீசனில் யார் யார் எந்தெந்த அவார்ட்ஸை வாங்கினாங்க, மேட்சை முடிச்சுட்டு நான் அப்படி தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு தூங்கிட்டேங்க அப்படின்னு நினைக்கிற இந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த அவார்ட்ஸ் சீசனை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த அவார்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டோட முடிவில் போச்சுங்கிறத பார்க்க ஃப்ரம் பாலா. எஸ், மொத்தம் 10 முக்கியமான அவார்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒவ்வொரு அவார்டு யார் யாருக்குன்றதை பார்த்துடலாம். முதலில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டை கொடுத்தாங்க. ஸோ அதாவது யார் அப்படின்னா இந்த இளம் வயதில் இத்தனை வருடத்திற்கு உள்ளே பிறந்தவர்கள், அதுக்கப்புறம் பிறந்தவர்கள், இத்தனை வயது தான் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இமர்ஜிங் பிளேயர், ஒரு சிலுவெண்டாக பார்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க முடிவு பண்ணாங்க. அதில் நெக்ட் நிறைய பேருக்கு போச்சு. அதில் கடைசியாக ஜெயிச்சது யாருன்னா SRH அணியை சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டி. எஸ், நிதி அமைச்சர் அன்புடன் அழைக்கப்படும் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களுக்கு தான் அந்த ட்ராஃபி போயிடுச்சு. எஸ், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது அவார்டு பஞ்ச் EV எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த இயர். இந்த வருடத்திற்கான பஞ்ச் EV எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர், அதாவது பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினவர் யார் அப்படின்னா ஜேசன் ஃப்ரேசர் மெக்கக். யார் அப்படின்னா நம்ம ஃப்ரேசர் மெக்கக்கு. எஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சேர்ந்த ஓப்பனர். இவருடைய அடியில் சூப்பர்பான ஸ்டாட்ஸ் நிறைய பார்த்தாங்க. ஸோ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் தான் அதிகமாகும் காரணத்தினால எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்குறாரு. இவருக்காக இந்த விக்கெட் இந்த ட்ராஃபியை டிராவிஸ் ஹெட் வாங்கிட்டாப்ல. ஏன்னா அவார்டை வாங்குறதுக்கு இங்கே இல்லை நம்மளுடைய ஃப்ரேசர் இரேசர் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பி போய் ரொம்ப நாள் ஆகிறது. அடுத்தது 3வது அவார்டு யாருக்கு அப்படின்னா ஃபேண்டசி பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு சுனில் நாராயண் அவர்களுக்கு. இவர் தான் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதிகமாக இந்த வருடத்தின் முடிவில் பெற்றிருக்கிறார், KKR அணியை சேர்ந்தவர். 4வது அவார்டு ஏஞ்சல் 1 சூப்பர் சிக்ஸஸ், அதாவது சூப்பர் சிக்ஸஸ் அதிகமான சிக்ஸ் இந்த டோர்னமெண்ட் அடித்தது யாருன்னா அபிஷேக் சர்மா அவர்கள் 42 சிக்ஸ் அடிச்சுக்கிறார் SRHக்காக. ஸோ இவர் தான் அதிகபட்சமான சிக்ஸஸ். அடுத்தது ரூபே ஆன் த கோ ஃபோர்ஸ், இந்த டோர்னமெண்ட்டுடைய அதிக பவுண்டரிஸ் வச்சது யார் அப்படின்னா நம்ம தலைவன் டிராவிஸ் ஹெட், SRH அணியை சேர்ந்தவர். ஏற்கனவே இது வரைக்கும் இப்போ 5 அவார்டு முடிஞ்சிருக்குது. அதில் நம்மளுடைய இவர் SRH அணியை சேர்ந்தவர்களே 3 அவார்டை வாங்கிக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஆளுக்கு ஒன்று, KKR ஒன்று வாங்கியிருக்குது. அப்புறம் நம்மளுடைய ஜேசர் ஃப்ரேசர் வாங்கியிருக்காரு ஒன்று. ரைட்டா, அடுத்து மிச்சம் 5 அவார்டை பார்ப்போம். கேட்ச் ஆஃப் த சீசன் அவார்டு ரமன்தீப் சிங், LSG அணியோடு விளையாடும்போது அவர் தாவி பிடிச்ச அற்புதமான ஒரு கேட்சு KKRக்காக. அதனால் ரமன்தீப் சிங்குக்கு இந்த கேட்ச் ஆஃப் த சீசன் அவார்டு கொடுக்குறாங்க. 7வது அவார்டு ஃபேர் பிளே அவார்டு, அதாவது எந்த அணி மிகவும் இந்த ஆட்டத்தை இந்த வருஷத்திற்கான இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே மேட்சஸை ரொம்ப நேர்மையான வழியில், ரொம்ப அறத்தின் வழியில் விளையாடியது அப்படின்றத பார்க்கும்போது ஃபேராக விளையாடிருக்காங்க, ரொம்ப நியாயமாக விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி SRH அணிக்கு கொடுத்துருக்காங்க. பேட் கமின்ஸ் அவர் தான் இந்த ஃபேர் பிளே அவார்டு அவங்க கையாக வாங்குறாரு. ஐயா இதுவும் நீங்கள் தானா, ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. 8வது அவார்டு என்ன அப்படின்னா பர்பிள் கேப் ஹர்ஷல் பட்டேல் 24 விக்கெட்டு மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்காக. அடுத்தது அவருக்காக இதை ரிசீவ் பண்ணிக்கிறது யார் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ரிசீவ் பண்ணிக்கிறார், ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் இங்கே கிடையாது. அடுத்தது 9வது ஆரஞ்ச் கேப் விராட் கோலி அவர்கள் 741 ரன்களுக்காக இதை ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு பதிலாக வாங்கிக்கிறார். நான் ODI வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்புக்காக போகிறேன், அங்கே போகும்போது கொடுத்துட்றேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் MVP பிளேயர் ஆஃப் த சீசன் யார் அப்படின்னா மறுபடியும் சுனில் நாராயண் தான். 400 மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கியிருக்காரு, 400 பாயிண்ட்ஸ் புள்ளிகளுக்கு மேலே இருக்கும் காரணத்தினால் அவர் தான் ஸோ அதனால் அவார்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா SRH அண்ட் KKR தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிறாங்க. 1-2 தான் வெளியே அங்கங்கே வந்துருக்குது. ஸோ இதோட இந்த அவார்ட்ஸ் சீசனோட முடிஞ்சு போச்சு. இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். ஓகே பாய்.